ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். மதியம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4:30 மணி போல் தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி லஞ்சுக்கு சிம்பிளாக ரசமும் அப்பளமும் மட்டும் பொரிச்சுக்கிட்டோம். காலையில் நான் பாத்திரமும் விளக்கலை. எப்போதும் பாப்பா ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு பாத்திரமும் விளக்கி வச்சுருவேன். அன்றைக்கி கொஞ்சம் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தனால பாத்திரம் விளக்கலை. ஸோ சிங்கில் ஃபுல்லாக பாத்திரமும் கடந்துச்சு. அன்றைக்கி ஈவினிங் ருட்டீனை நான் இட்லி பொடியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்ச நாளாகவே வீட்டில் இட்லி பொடி இல்லை, கடையில் தான் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். எங்களுக்கு வீட்டில் செஞ்ச இட்லி பொடி சாப்பிட்டு கடையில் வாங்கி சாப்பிட்றது ஏதோ டேஸ்ட்டு பிடிக்காத மாதிரி இருந்தது. நானும் ரொம்ப நாளாகவே செய்யணும்னு நினச்சிட்ருக்கேன். பட் இந்த செவ்வாய் வெள்ளியில் நாங்கள் வறுக்கிற வேலையெல்லாம் பண்ண மாட்டோம். கரெக்டாக அந்த செவ்வாய் வெள்ளி டைமுக்கு தான் எனக்கு இட்லி பொடி செய்யணுன்ற ஞாபகம் வரும். ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே, இன்றைக்கி எப்படியாவது அந்த வேலையை முடிச்சிடணுன்னு தான் நான் அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு இட்லி பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காலையிலேருந்து கொஞ்சம் டஸ்ட்லாம் பண்ணவே இல்லை கிச்சனை. அதனால கொஞ்சம் டஸ்ட் பண்ணிட்டு பார்த்தா சுறுசுறுப்பாக பார்க்கலாம். அதோட தூசியோடையே பார்க்கணுன்னா எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். இன்னும் அதிகமாக தூசி ஆகிடும், அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது கஷ்டன்றதுனால ஃபஸ்ட்டு நான் கிச்சனை மட்டும் லைட்டாக டஸ்டிங் போட்டுவிட்டேன். பாப்பாவுக்கு வேறு விளையாட்டு ஜாமான்லாம் கொடுத்து விளையாட சொல்லிட்டு வந்தேன். எனக்கு கொஞ்சம் நேரம் கிச்சனில் இருக்குது பாப்பா, எனக்கு கொஞ்சம் கிச்சனில் வேலை இருக்குது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நீ விளையாடிட்டு நான் வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். பின்னாடியே அவள் என்னை கூப்பிட்டுட்டே இருந்தா. அந்த கட்லரி ஸ்டாண்டெல்லாம் நான் நிறையா கரண்டி வச்சுருப்பேன். பட் அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறேன்னா அப்படின்னா அது இல்லவே இல்லை. எதையாவது 1-2 தான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மற்ற எல்லாமே சும்மா தான் இருக்குது. ஏதோ ஆசைப்பட்டு வாங்கிட்டேன், சரி ஃபுல்லாக பார்க்க நல்லா இருக்கு, ஃபுல்லாக நிரப்பி வச்சுருக்கேன். பட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறேன்னா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் இட்லி பொடிக்கு கடலைப்பருப்பு 1 டம்ளரும் உளுந்து 1 டம்ளர், ரெண்டுமே சம அளவில் தான் போடுவேன். மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில மிளகா காரம் ஜாஸ்தி இருக்கும், காரம் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 10 இல்லை 12 இல்லை குறைச்சி அந்த மாதிரி போட்டுப்பேன். முன்னாடியெல்லாம் இட்லி பொடிக்கு நான் வெள்ளை உளுந்து இட்லிக்கு போடுவோம்ல, அந்த உளுந்து தான் நான் போடுவேன். பட் இப்போ தான் இந்த கருப்பு உளுந்து போடுறேன். அந்த வெள்ளை உளுந்து போட்டால் ஏதோ இட்லி பொடி வெள்ளையாக இருக்க மாதிரி இருக்குது, கலர் ஜாஸ்தி இல்லை. இந்த கருப்பு உளுந்து போடும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்குது அண்டு கலரும் நல்லா வருது. அண்ட் அதை விட இதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தோலோடு போடுறதுனால சரின்னு இப்போல்லாம் நான் இந்த கருப்பு உளுந்தே போட்டுக்கிறது. இந்த தடவை இந்த மிளகாவும் கொஞ்சம் காரமாக இருந்தது, அதனால் எப்போதும் 12 போடுவேன். பட் இதில் நான் ஒன்று கம்மியாகவே போட்டிருக்கேன், இருந்தாலும் காரம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. நான் இப்போல்லாம் இட்லி பொடிக்கு கொஞ்சமாக எள்ளும் சேர்த்து போட்டுடுறது. ஏன்னா அம்மா வீட்டில் இட்லி பொடி செய்யும்போது கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து வறுத்து போடுவாங்க, அதுவுமே வாசனையாக இருக்கும். அப்போல்லாம் அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இங்கே ஆஃப்டர் மேரேஜ் எப்படின்னா, மாமியார் இட்லி பொடியில் எள்ளு கொஞ்சம் சேர்த்து தான் பண்ணுவாங்க. அந்த டேஸ்ட் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும். சொல்லவே வேண்டாம், பசங்களுக்கு அம்மா சமையல் தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி பண்ணிடுறது. நான் ஏதாவது மாற்றி பண்ணிட்டேன்னா அந்த டைம் அம்மா அப்படி பண்ணுவாங்க, அது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிஸ்க்லாம் நான் எடுக்கிறதே இல்லை. மாமியார் எவ்வளியோ மருமகளும் அவ்வளின்னு அவங்க ரூட்லேயே நான் போயிடுறது. அவங்களுமே நல்லா தான் சமைப்பாங்க, எனக்குமே அவங்க சமையல் செய்கிற டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க பண்ணுறது மாதிரியே நானும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போல்லாம் எல்லா திங்ஸும் நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். கருவேப்பிலை மட்டும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதை நான் வறுத்துக்கிட்டேன். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். ட்ரை ரோஸ்ட் பண்ணால் அது ஏதோ காஞ்ச கருவேப்பிலை போட்ட மாதிரி எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது. ஃபைனலாக கொஞ்சமாக கட்டி பெருங்காயமும் தட்டி போட்டு நான் அதே எண்ணெயிலேயே நான் வறுத்து எடுத்துட்டேன். காலையிலேருந்து பாத்திரம் விளக்காததுனால சிங்க் ஃபுல்லாக பாத்திரமும் நிரம்பி இருந்தது. சரி ஃபஸ்ட்டு அந்த சிங்க்கில் பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு மற்ற வேலையை பார்ப்போன்னு தான் நான் அந்த இட்லி பொடி ஆற வச்சுட்டு அந்த ஆற கேப்பில் நம்ம இந்த பாத்திரத்தை கழுவிடலான்னு கழுவிட்டு இருந்தேன். ஜன்னல் கதவையும் பால்கனி கதவையும் திறந்து வச்சா கிச்சன் நல்லா வெளிச்சமாக இருக்கும், வெயிலும் நல்லா உள்ளே வரும். பட் இப்போ வீடியோ எடுக்கிறதுனால அதை திறந்து வச்சா கிளார் அடிக்குது அப்படின்றதுனால தான் நான் பால்கனி கதவையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஜன்னலையும் கொஞ்சம் ஹாஃபாக திறந்து வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு இருட்டாக தெரியுது, இல்லைன்னா நல்லாவே வெளிச்சமாக இருக்கும். பாப்பா கொஞ்ச நாளாகவே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தா. எங்கேயாவது வெளியிலலாம் போனோம் அப்படின்னா அதுதான் ஃபஸ்ட்டு வாங்கி சாப்பிடுவா. ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தா, ஸ்கூலுக்கும் ஸ்நாக்ஸுக்கு கேட்டுட்டு இருந்தா. பட் மார்னிங் எழுந்து என்னால் அதை செய்ய முடியலன்றதுனால செய்யாமல் இருந்தேன். சரி இப்போ ஞாபகம் வந்துச்சு, அவள் கேட்டாலே செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு. அன்னைக்கு என்கிட்ட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் இருந்தது. சரி அவளுக்கு மட்டும் ஒன்று செஞ்சு கொடுத்துருவோம் கொஞ்சமாக, கேட்டுகிட்டே இருந்தாலே. இப்போ கடைக்கும் போக முடியாது அவசரத்துக்கு அப்படின்னு அந்த ஒன்றை மட்டும் நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணுற கிளிப்ஸ் கட் பண்ணும்போது வீடியோ எடுக்க ஆன் பண்ண மறந்துட்டே நான் கட் பண்ணிட்டேன். அதனால் அந்த கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு.
கட் பண்ணி வேக வைக்கும்போதுலேருந்தே அவளுக்கு ஸ்மெல் வந்துருச்சு போல். அங்கேருந்து கத்த ஆரம்பிச்சிட்டா, என்ன செய்கிற ஏதாவது செய்கிறியா அப்படின்னு. அப்புறம் சொன்ன அவகிட்ட, நீ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டுகிட்டே இருந்தில, அதுதான் செய்கிறேன் அப்படின்னு. சந்தோஷம் தாங்கல. அப்புறம் என்னை சுற்றிட்டே இருந்தா, எப்போ முடியும் எப்போ முடியும்னு. அவள் ஸ்கூல் விட்டு வந்ததுலேருந்து நான் அவள் கூடயே தான் உட்காந்துருப்பேன். ஈவினிங் போல் தான் அங்கேருந்து எந்திரிச்சு வருவேன் காஃபி போடுறதுக்கு. அதுக்கு முன்னாடி எல்லா வேலையெல்லாம் நான் முடிச்சு வச்சுக்குவேன் அவள் வரத்துக்கு முன்னாடியே. அன்றைக்கி கொஞ்சம் முடிக்காததுனால சரி இந்த வேலையெல்லாம் இருக்குதுன்னு நான் அவள்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு. இவ்வளோ நேரம் அவள் இங்கே வராமல் இருந்தது ரொம்ப பெரிய விஷயம். இல்லைன்னா இங்கேயே தான் சுற்றிட்டு இருப்பாள், என்னை வேலையை பார்க்க விட மாட்டாள். ஃபைனலாக இந்த உருளைக்கிழங்கு அதில் போட்டு அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் தான் அவள் கிச்சனுக்குள்ளேயே வந்தாள். ஜன்னல் பால்கனியெல்லாம் சாத்தி வச்சுட்டதுனால அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே இருட்டான மாதிரி தெரிஞ்சது. அதனால தான் நான் சீக்கிரமாக லைட்டு போட்டுட்டேன், இருட்டில் எதுக்கு உருட்டிட்டு கிடக்கணும் அப்படின்னு. பாப்பா இப்போல்லாம் ஜாஸ்தி ரைம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. நானுமே அவள் கூட சேர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு முன்னெல்லாம் சினிமா பாட்டு பாடுவேன், இப்போல்லாம் எனக்கு ரைம்ஸ் தான் நான் வந்து ஹம் பண்ணிகிட்டே இருக்கேன். கட் பண்ண உருளைக்கிழங்க கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் வந்து வேக வச்சுக்கிட்டேன். ஜாஸ்தி வேக வைக்கல, இல்லைனா உடஞ்சிரும், நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ண முடியாது. லைட்டாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக அந்த ட்ரை தண்ணியெல்லாம் நான் வந்து டிஷ்யூ பேப்பரில் எடுத்து ட்ரைன் பண்ணிட்டேன். நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் மிளகுத்தூள், அப்புறம் உப்பு போட்டு நான் அதை வந்து மிக்ஸ் கொடுத்துட்டேன். அவளுக்கு பொறுமை தாங்காமல் நான் லைட் போட்டதும் என் பின்னாடியே ஓடி வந்துட்டா கிச்சனுக்கு. நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்க, அது என்ன இது என்ன கேட்டுகிட்டே இருந்தா. இன்னுமாம்மா நீ செய்யலை, எவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. என்னோடய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க, பாப்பா மேக்ஸிமம் அங்கே கவுண்டர் டாப்பில் தான் நின்றுட்டுருப்பா. நானும் சொல்லுவேன், அங்கே நிற்காத என்னெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு. கேட்க மாட்டா, நான் ஓரமாக நின்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே தான் நிற்பா. என்னை தூக்கி வச்சுட்டு வேலை பார்க்க சொல்லுவாள். பட் என்னால் தூக்கி வச்சுட்டு அந்த பக்கமும் இந்த பக்கம் கிடுக்கிடுன்னு ஓடி போய் வேலை பார்க்க முடியாது. அதனால் நான் அங்கே தூக்கி நிப்பாட்டி வச்சுருவேன். நானுமே இது வரைக்கும் எண்ணெயிலலாம் ஏதாவது பொரிக்கிறோம் வறுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் பயந்துகிட்டே தான் போடுவேன், டக்குன்னு எண்ணெய் தெரிச்சிருமோன்னு. தெரிச்சிருச்சு அப்படின்னா அந்த வலியை தாங்கிடுவேன். பட் அது தெரிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு பயம் வந்துடும், எங்கே தெரிச்சிருமோ அப்படின்னு. உள்ள பயம் இருந்தாலும் நான் வெளியே காட்டிக்காத மாதிரியே கெத்தாக மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பேன். அந்த பக்கம் நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நான் வந்து பாலும் வச்சுட்டேன் காஃபி குடிக்கிறதுக்கு. டைம் ஆகிடுச்சி, 6 மணி ஆகிடுச்சதுனால சரி காஃபி குடிச்சிடுவோம். ரொம்ப நேரம் வேறு கிச்சனில் வேலை பார்த்துட்டேன். சரி காஃபி குடிச்சிடுவோன்னு அந்த பக்கம் நான் பாலும் வச்சுட்டேன். மற்ற வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போதெல்லாம் பால் காய்ச்சிரும் அப்படின்னா சீக்கிரமாக பால் பொங்கிடும். இதுவே பால் காய்ச்சி காஃபி குடிக்கணும்னு அவசரமாக பால் காய்ச்சும் போது அது வந்து பொங்கவே பொங்காது. எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகும். உங்களுக்கு இது மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நான் எனக்கு மட்டும் தான் காஃபி போட்டுக்கிட்டேன், பாப்பாவுக்கு பால் தான் கொடுப்பேன். சரி அவளுக்கு அதை ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்டுட்டு தானே பால் குடிக்க போகிறா அப்படின்றதுனால பாலை நான் அப்படியே வச்சுட்டேன். அது கொஞ்சம் ஆறட்டும் அப்படின்றதுனால. பாப்பா இது வரைக்கும் காஃபி டீ எல்லாம் எதுவும் குடித்ததில்லை. கேட்பா, நாங்கள் குடிக்கும்போது கொஞ்சமாக கேட்பா, ஒரு வாய் 2 வாய் குடிப்பா, அதுக்கப்புறம் அதை வேணான்னு சொல்லிடுவா. இது வரைக்கும் நான் அவள் பால் தான் குடிச்சிட்ருக்கா. அந்த டீப்பாயே நான் பெட்டுக்கிட்ட சோஃபா கிட்ட தான் போட்டிருந்தேன். மேடம்க்கு வந்து ஊஞ்சல் ஆடுறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இடிக்குதுன்றதுனால மேடம் நவுத்தி நவுத்தி இந்த ஓரமாக போட்டுக்கிறாங்க. இது மாதிரி ஃப்ரீ டைமில் சாப்பிடும்போது, காஃபி குடிக்கும்போது, அவள் கூட விளையாடும்போது இந்த மாதிரி அவள் பார்க்குற ரைம்ஸு, அந்த எபிசோட் மாதிரி ஏதோ பார்க்குறா, அதெல்லாம் நான் பார்த்துட்ருப்பேன். எனக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு ஆர்வமாக இருக்குது எனக்குமே, சின்ன பசங்க மாதிரி. நான் செய்யும்போது கொஞ்சம் கூட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் டேஸ்ட் பண்ணிக்கல. அதனால் ஒன்றே ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணேன். அதுக்கே வந்து எனக்கே கம்மியாக தானே இருக்குது, நீ எதுக்கு எடுக்கிறேன்னு சொன்னால். அப்புறம் ஃபைனலாக அவளே எனக்கு ஒன்று ஊட்டி விட்டா. நான் கொஞ்சம் நேரம் அவள் கூட விளையாண்டிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து திரும்ப சட்னி அரைக்கிறதுக்காக வந்துட்டேன் கிச்சனுக்கு. பொடியும் நம்ம வந்து வறுத்து வச்சோம், அதையுமே நம்ம வந்து பவுட்ரு பண்ணணும், நல்லா ஆறி இருக்கும் அப்படின்றதுனால. இட்லி பொடியில் கொஞ்சமாக நான் வந்து பூண்டும் சேர்த்துப்பேன். ஒரு 2 பல்லு 3 பல்லு சேர்த்துப்பேன், வாசனையாக இருக்குன்றதுனால. ஸோ அதுக்கும் நான் பூண்டு உரிச்சிட்டு இருந்தேன். தக்காளி சட்னி செய்யலான்னு அதுக்கும் ஒரு 2 பல்லு பூண்டு உரிச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இந்த பூண்டு உரிக்கிற வேலைனாலே கொஞ்சம் டென்ஷன் பிடிச்ச வேலை தான். ஆட்டு தோலை கூட உரிச்சிடலாம், ஆனால் இந்த பூண்டு தோலை உரிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும். எப்படா முடியுன்ற மாதிரி தான் எனக்கு இருக்கும்.
யாராச்சும் உரித்து கொடுத்தா நல்லாயிருக்கும் தான் தோணுச்சு. பட் அந்த டைம் வீட்டில் யாரும் இல்லை. அதனால் நானே உரிச்சுக்கிட்டேன் வேறு வழி இல்லாமல். சட்னிக்கு நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். அந்த கேப்பில் இங்கே பொடியும் போட்டுடலாம். பொடி ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஜார்லேயே நம்ம தக்காளி சட்னியை வறுத்துட்டு அதிலே சட்னி போட்டுக்கலான்னு தான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஈரம் பண்ணாமல் அந்த ஜாரில் பொடி போட்டுட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போடாமல் நான் 2 பேட்சாக போட்டு எடுத்துக்கிட்டேன். பூண்டெல்லாம் இருக்கிறதுனால அரைப்படாதுன்றதுனால ஃபஸ்ட்டு பூண்டு அப்புறம் கொஞ்சமாக ஒரு பேட்ச் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். ரெண்டு பேட்சையுமே நான் கொஞ்சம் கொரப்பாக தான் அரைச்சிக்கிட்டேன். ஃபைனலாக எல்லாத்தையும் கொஞ்சம் கலந்துட்டு ஒரு தடவை மிக்சியில் போட்டுக்கலான்ட்டு கொஞ்சம் அதிலே தேவையான உப்பையுமே நான் போட்டு அரைச்சிட்டேன். முடிஞ்சதும் கேஸ் ஸ்டவ்வில் அங்கே இங்கேன்னு கொஞ்சமாக இட்லி பொடியெல்லாம் சிந்திருந்தது. அதெல்லாம் நான் தொடச்சி எடுத்துட்டேன். கையோட மிக்சியுமே நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இட்லி பொடிக்கு வறுத்த பாத்திரத்துலேயே நான் வந்து சட்னியுமே தாளிச்சிட்டேன், வதக்கி வச்சுட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் வந்து ஹோம்ஒர்க்கு பண்ணுற வேலை இருக்குது. அதுக்கு தான் நான் போயிட்டேன் அவளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் இந்த அளவுக்கு ஹோம்ஒர்க்லாம் அவ்வளோ ப்ராப்பராக பண்ணதே இல்லை ஆர்வமாக. சொல்லப்போனால் நான் எல்கேஜி யூகேஜி அதெல்லாம் கூட படிக்கலை. ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் தான். நிற்க வச்சு அப்படியே தலையை சுற்றி கையை வச்சுக்க சொல்லுவாங்க, காது எட்டுதான்னு பார்க்க. அந்த மாதிரி தான் என்னை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அப்போவே கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருப்பேன். பட் இப்போல்லாம் அப்படி கிடையாது. இந்த வயசு ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்கூலில் சேர்த்துட்றாங்க. நானுமே அப்படி தான் பாப்பாவை கொண்டு போய் சேர்த்துட்டேன். பாவம் தூங்குற வயசில் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கா, ஹோம்ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் அவளுக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்லாம் பார்த்தா அவளுக்கு கொடுக்குற மாதிரியே இருக்காது. பேரண்ட்ஸ் எங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. நைட்டு டின்னருக்கு தோசை தான் நான் சுட போகிறேன். காலையில் வச்ச சட்னி கொஞ்சம் இருக்குது. இப்போ ஈவினிங்ஸ் அந்த தக்காளி சட்னி இருக்குது. அது ரெண்டையும் வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ரொட்டீன் இப்படி தான் போணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.